ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா ஆஃப் மைண்ட் மேஜிக். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒரு சிலரோட பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், வாழ்க்கை ரொம்ப அம்சமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஏதோ போகுது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பெருசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பேசாமல் போயிரு, செம்ம கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு விதமான உணர்ச்சி நிலைகளில் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பர்ஸில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டால் அது என்ன பதில் சொல்லும்? பர்ஸில் இருக்கிற பணம் இல்லை உங்கள் ஹேண்ட்பேக், உங்கள் லாக்கரில் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து என்னைக்காவது நீ என்கிட்ட இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறத ஃபீல் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஏன்னா பணத்துக்கும் உணர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மணி எக்ஸ்பர்ட் கென் ஹோண்டா. இவரை மணி ஹீலர் அல்லது மணி குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஜப்பானிய மொழியில் கிட்டத்தட்ட 50 புத்தகங்கள் பணத்தை பற்றி எழுதியிருக்காரு. எல்லாமே செம ஹிட்டு. அவர் எழுதிய ஹாப்பி மணி அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாயிண்ட்ஸை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதன் மூலமாக நம்ம விரும்புகிற செல்வத்தை, நம்ம விரும்புகிற பணத்தை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றது, அட்ராக்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் 2 பவர்ஃபுல்லான விஷுவலைசேஷன், மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸையும் பார்க்க போகிறோம். ஜென் முறைப்படி பணத்தை எப்படி அணுகிறது அப்படிங்கிறத தான் இந்த புத்தகம் முழுவதும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புத்தகத்துடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாரு, இது குயிக் ரிச் ஸ்கீம் அல்ல. அதாவது இந்த புத்தகம் படித்த உடனேயே ஒரே வாரத்தில் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம்னு கனவு காணாதீங்க. இது உங்களுக்கும் பணத்துக்கும் இடையே உள்ள உறவை சரி பண்ணுறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பண வரவை அதிகமாக்க முடியும். இது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதன் மூலமாக பணத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ண முடியும். கென் ஹோண்டா சொல்கிறாரு, பணத்துக்கும் ஐக்யூ ஈக்யூன்னு 2 இருக்குது. இன்டெலிஜென்ட் கோஷன்ட், எமோஷனல் கோஷன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது புத்திசாலித்தனமாக நம்ம பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதை பற்றின அறிவை வளர்த்துக்கிறது மணி ஐக்யூன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பணம் உங்கள் மூலியமாக சர்க்குலேட் ஆகும்போது நீங்கள் எந்த உணர்வு நிலையில் இருக்கிறீங்க அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது மணி ஈக்யூ, எமோஷனல் கோஷன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன தான் மணியை பற்றி ஸ்டடி பண்ணியிருந்தாலும், ஒரு MBA டிகிரி வாங்கியிருந்தாலும், உங்ககிட்ட மணி ஈக்யூவோட வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சீக்கிரம் அதை இழந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பல மில்லியனியர்ஸை ஸ்டடி பண்ணியிருக்காரு, இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அந்த மில்லியனியர்ஸ் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த மணி ஈக்யூவை அதிகம் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மணி ஈக்யூவை அதிகமாக்குற வழிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி பணம் என்னென்ன காரணங்களுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. மொத்தமாக 5 ரீசன்ஸ் தான். நீங்கள் பணம் வேணும்னு ஆசைப்பட்டால் இந்த 5 ரீசன்ஸ்குள்ளே ஒன்றா தான் இருக்கும். 1, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய, உணவு, உடை, இருப்பிடம், இப்போ நீர். இந்த 4க்கும் தேவையான பணத்தை சம்பாதிக்க நம்ம பணம் வேணும்னு ஆசைப்பட்றோம். அதாவது வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறது முதல் ரீசன். 2வது ரீசன், பணம் இருந்தால் பவர் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது நம்ம பெரிய செல்வந்தராக இருந்தால் மனிதர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம், அல்லது மனிதர்களை தனக்காக வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதுதான் உண்மையும் கூட. 3வது காரணம், மற்றவங்க முன்னாடி, நம்மளை மட்டமாக பேசினவங்க முன்னாடி நம்மளை உயர்வாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பணம் வேணும்னு ஆசைப்பட்றோம். நல்ல காரு, நல்ல வீடு, பந்தாவான லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி கெத்தாக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக 3வது காரணம் நமக்கு பணம் தேவைப்படுது. 4வது ரீசன், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காக, நிதி சுதந்திரத்திற்காக. காலையில் எழுந்திரிச்சு சாப்பாட்டை தூக்கிட்டு 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணி 7 மணின்னு யாரோ ஒருத்தர் பணக்காரர் ஆகிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நினச்ச நேரத்தில் நம்ம பிஸ்னஸை பார்த்துட்டு நினச்ச இடங்களுக்கு போயிட்டு நினச்ச மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழறதுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காக நம்ம பணம் வேணும்னு ஏங்குகிறோம். கடைசி ரீசன், அன்பை பெறுவதற்கும் அன்பை கொடுப்பதற்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து அதன் மூலமாக அவங்களுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுன்னு விருப்பப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் பிடிச்சவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக, அவங்களுடைய அட்டென்ஷனை ஈர்க்கிறதுக்காக
நம்ம பணம் வேணும்னு விரும்புகிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பணத்தினால நம்ம சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு. ஆனால் மகாத்ரியான ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு, பணத்தினால வாங்கக்கூடிய சந்தோஷத்தை வேறு எதுனாலையும் வாங்க முடியாது. உதாரணத்துக்கு நம்ம வாடகை வீட்டில் வசிக்கிறோன்னு வச்சுக்கலாம். 1ஆம் தேதி காலையில் எனக்கு வாடகை கொடுக்குறதுக்கு பணம் இருந்தால் தான் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும். அந்த இடத்துல பணம் சந்தோஷத்தை வாங்க முடியாது, நிம்மதியை தராதுங்கிற சித்தாந்தம் செல்லுபடியாகாது. அதனால் இந்த 5 காரணங்களுக்காக நம்ம பணம் வேணும்னு ஆசைப்பட்றோம். இந்த 5 காரணங்களில் உங்களுக்கு எது எதெல்லாம் மேட்ச் ஆகுது, எது எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ரெசனேட் ஆகுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய பணம் சந்தோஷமாக இருக்கா இல்லை வருத்தமாக துக்கமாக இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவர் சொல்கிறாரு, ஹாப்பி மணி அன்ஹாப்பி மணி அப்படிங்கிற கான்செப்டை அடுத்த சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. முதல்ல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு அதன் மூலமாக வருவாய் ஈட்டுனீங்கன்னா அந்த பணம் உங்கள்கிட்ட வரும் பொழுது சந்தோஷமாக வரும். இல்லை ஒரு பிடிக்காத வேலையை செஞ்சு அந்த வேலை செய்யும் போதும் உங்களுடைய பாஸை மற்ற கோவர்க்ஸை வேலையை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வேலையில் அந்த எனர்ஜி தான் கொடுக்குறீங்க, கோபத்தையும் வெறுப்பையும் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த ப்ராஜெக்ட் முழுவதும் அல்லது நீங்கள் செய்கிற ப்ராடக்டில் நீங்கள் கொடுக்குற சர்வீஸில் அந்த வெறுப்பும் கசப்பும் தான் போகுது. அந்த வைப்ரேஷன் கஸ்டமர் அல்லது கிளைண்ட்ஸுக்கு போகுது. அந்த கஸ்டமர் அல்லது கிளைண்ட்ஸ் தான் பே பண்ணுறாங்க. அந்த பணத்தை தான் உங்கள் பாஸ் உங்களுக்கு சேலரியாக தராரு. அப்போ நீங்கள் அனுப்புகிற அந்த எனர்ஜி தான் திரும்பி உங்களுக்கு வரப்போகுது. அப்போ உங்ககிட்ட வரப்போகிற பணமும் வெறுப்போடையும் கசப்போடையும் தான் வரும். அதிலிருந்து தான் நம்ம எல்லா பொருள்களுக்கும் செலவழிக்கிறோம், நம்ம ஃபேமிலிக்கும் சரி மற்ற எல்லா விஷயங்களுக்கும் செலவு பண்ணுறோம். அதனால் நீங்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பளம் நல்ல முறையில் வருதா இல்லை ஒரு கசப்பான மனநிலையிலேருந்து நீங்கள் அதை சம்பாதிக்கிறீங்களாங்கிறத யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாரு. 2வது ஹாப்பி மணி, உங்களுக்கு ப்ரைஸில் இல்லை கிஃப்டாக இல்லை லாட்ரியில் பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்தா அது சந்தோஷமான பணம். அது உங்கள்கிட்ட வரும்போது சந்தோஷமாக வரும். இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையினால் சொத்து தகராறு, அதில் வர்ற காம்பன்சேஷன், இல்லை டைவர்ஸ்னால் வர்ற ஜீவனாம்சம், இந்த மாதிரி மனஸ்தாபத்தினால கிடைக்கக்கூடிய பணம் எல்லாம் அன்ஹாப்பி மணின்னு சொல்கிறாரு. யாரோ ஒருத்தர் மனம் சங்கடப்பட்டுட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை நம்ம பயன்படுத்தும் போது அது நம்ம பயன்படுத்துகிற காரியங்கள் எல்லாத்துலேயும் நெகட்டிவ் எமோஷன்ஸை தான் மிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது விஷயம், நீங்கள் சின்ன வயசுலேருந்து பணத்துக்கு எதிராக எதிர்மறையாக சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மாட்ட போய் கேட்டிருக்கலாம், அப்பா எனக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுங்கப்பா, ஸ்கூலில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு பணம் கொடுங்கப்பான்னு கேட்கும் பொழுது இப்போ இருக்கிற அப்பா மக்கள் மாதிரி அப்போ இருக்கிற அப்பா மக்கள் ரொம்ப சாஃப்டாக ஃப்ரெண்ட்லியாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப ஹார்ஷாக சொல்லியிருக்கலாம். அவங்களுடைய பண கஷ்டத்தை கோபமாக உங்கள்கிட்ட காட்டியிருக்கலாம். இருக்கிற பிரச்சனையில் நீ வேற இதெல்லாம் தர முடியாது போ அப்படின்னு உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கலாம். அப்போ உங்களுடைய ஆழ்மனதில் ஐயோ பணம்னாலே நம்மளுடைய ஆசையை பெறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் போல் அப்படின்னு ஸ்ட்ராங்காக உங்களுடைய மனதில் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கலாம். அது அப்படியே வளர்ந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னமும் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அது தடையாக இருக்கக்கூடும்னு கென் ஹோண்டா சொல்கிறாரு. அடுத்தது, பணம் செலவு பண்ணும் பொழுது உங்களுடைய உணர்வு நிலை எந்த மாதிரி இருக்கும்? ஒரு 3 விதமான எண்ணங்களில் இருப்போம். ஒன்று, அந்த பொருள் விலை அதிகமாக இருந்தால் ஐயோ இவ்வளோ விலையாக இருக்கே, பகல் கொள்ளையாக இருக்கே அப்படின்னு ஒரு நெகட்டிவான எண்ணம் அந்த பொருளை பற்றி அதனுடைய விலையை பற்றி இருக்கும். இல்லை அது ஒரு சாதாரண பொருள்னால் நம்ம வேறு ஏதோ சிந்திச்சுட்டு சும்மா பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிருப்போம். இது ரெண்டும் இல்லாமல் 3வது வகையாக நம்ம இருக்கணும். அதுக்கு பேர் இவர் சொல்கிறது, போன வீடியோலையும் இதை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தேன், அரிகேட்டோ. ஜப்பானிய மொழியில் அரிகேட்டோ அப்படின்னா தேங்க்யூ. ஒவ்வொரு முறை நீங்கள் பணம் செலவழிக்கும் போது நீங்கள் எப்போல்லாம் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலவு பண்ணும்போது, டேப் பண்ணும்போது இல்லை ஜிபே பண்ணும்போது தேங்க்யூ சொல்லிவிட்டு அப்புறம் பே பண்ணுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் இந்த பொருள் வாங்கிறதுக்காக என்கிட்ட இந்த நிமிஷம் இந்த கணத்தில் எனக்கு பணம் இருந்ததுக்காக அல்லது பணத்தை பெறுவதற்கான அந்த கிரெடிட் கார்டு இருந்ததுக்காக நான் பிரபஞ்சத்துக்கு நன்றியோடு இருக்கேன் அப்படின்னு பணத்திற்காக நன்றி சொல்லிட்டு பே பண்ணுங்கள். நீங்கள் நெகட்டிவான எமோஷன்ஸில் சம்பாதிச்சிருந்தாலும்
இப்படி நீங்கள் செலவு பண்ணும் பொழுது அந்த அன்ஹாப்பி மணியை நீங்கள் ஹாப்பியாக பிரபஞ்சத்துக்கு அனுப்ப முடியும். உங்கள் மூலியமாக இந்த சொசைட்டியில், இந்த உலகத்தில் சர்க்குலேட் பண்ண முடியும். உங்கள்கிட்ட சந்தோஷமாக போகும் பொழுது அது பல மடங்காக சந்தோஷமாக உங்கள்கிட்ட திரும்பி வரும். உங்கள்கிட்ட வெறும் 100 ரூபாய் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கையில் சுத்தமாக காசு இல்லை, இந்த கடைசி 100 ரூபாயை நான் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த 100 ரூபாய் அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடும் பொழுது மகிழ்ச்சியாக நன்றியுணர்வோடு சாப்பிடுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், காசுக்கு என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டே இருக்காமல் இந்த மொமெண்ட் அந்த 100 ரூபாய் இருக்கிறதுக்காக நன்றியோட செலவு பண்ணுங்கள். அந்த கடைசியாக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய, நன்றியோட செலவு பண்ணக்கூடிய அந்த பணம் போய் மல்டிப்ளை ஆகி திரும்பி வரும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இவர் தன்னுடைய குரு பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த குரு ஜப்பானில் இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர். அவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்குறாரு, என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பணப்பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு டெக்னிக்கை தான் சொல்கிறாரு அவர். நீ தினமும் குறைந்தது 1000 முறை அரிகேட்டோங்கிற வார்த்தையை மைண்டிலையோ இல்லை வெளியில் சத்தமாகவோ நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு 30 நாள் தினமும் 1000 முறை இந்த வார்த்தையை சொன்னினா உன்னுடைய வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்கும்னு சொல்லி அனுப்பிடுறாரு. போனவரும் 30 நாள் தினமும் 1000 முறை அரிகேட்டோ அரிகேட்டோ, அதாவது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. எந்த வேலை செஞ்சாலும் மனசுக்குள்ளே இதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கையிலையும் மிராக்கிள் நடந்திருக்கு. அதை இந்த புத்தகத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். இதை நாத்திகன் ஆத்திகன்னு யார் வேணாலும் சொல்லலாம். மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு மந்திரமாக யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் எந்த வீடியோவில் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டை போய் ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக், ஈர்ப்பு விதி டெக்னிக் என்னன்னு கேட்டால் கிராட்டிடியூட், நன்றியுணர்வுன்னு சொல்லுவாங்க. அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் இந்த அரிகேட்டோவிங் மணி. அதனால் இன்றைக்கி நைட் உட்காந்து நீங்கள் ஒரு நோட்டில் அல்லது டைரியில் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் பணம் கிடச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, மெடிக்கல் ஃபீஸு, நோட் புக்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு பொருட்கள், எல்லா விஷயங்கள், பைக்கு, காருன்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பணம் கிடச்சிருக்கும். உங்கள் வயசு ஒரு 25-30ன்னு வச்சுக்கோங்க. 30 வருஷமாக உங்களுக்கு தேவையான பணத்தை அள்ளி கொடுத்த இந்த யூனிவர்ஸ் இனிவரும் நாட்கள்லையும் கொடுக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்பணும். ஜப்பானிய பழமொழி ஒன்று, நீ அதிர்ஷ்டசாலி என்று எண்ணுகிறாயோ அன்றுதான் நீ அதிர்ஷ்டசாலியாக மாறுவாய். அதனால் லக்குங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை லக்கி பர்சனாக ஃபீல் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில் எப்பயும் செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த செல்வத்தை வச்சு பலருக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பேன்னு நம்புங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அடுத்தது, உங்களுடைய இன்கமில் 10% இல்லாத மக்களோட ஷேர் பண்ணுங்கள். இதை ஏற்கனவே 2-3 வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம். புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஜிம் ரோன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு, உங்களுடைய சம்பளத்தில் 100ல் 70% மட்டும் நீங்கள் உங்களுடைய செலவுகளுக்கு வச்சுக்கோங்க. மீதி 30% 10-10-10ன்னு பிரிச்சுக்கோங்க. முதல் 10 இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ஸ்டாக்ஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அடுத்த 10 சேவிங்ஸுக்கு, ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா, இல்லை திடீர்னு வண்டியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த 10% பணத்திலேருந்து எடுத்து செலவு பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. கடைசி 10 இல்லாத மக்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 70,000 ரூபாயை உங்களுடைய தேவைகளுக்காக வச்சுக்கோங்க. மீதி 10,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 10,000 ரூபாயை சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. மீதி 10,000 ரூபாயை இல்லாத மக்களுக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஜென்ரலாக ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறாரு. இதை உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதன் மூலமாக தேவையில்லாத செலவுகளை குறைக்க முடியும், அதே சமயம் பண வரவையும் அதிகமாக்க முடியும். முதல்ல நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அந்த பொருளை 3 கேட்டகரியில் நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று நீடு, ரெண்டாவது கம்ஃபர்ட், மூணாவது லக்ஸரி. இந்த 3 கேட்டகரியில் தான் நம்ம வாங்கக்கூடிய பொருள் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருள் உங்களுடைய எந்த கேட்டகரியில் வருது?
தேவையில் வருதா இல்லை கம்ஃபர்ட் சௌகரியத்தில் வருதா இல்லை ஆடம்பரத்தில் வருதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். தேவையிலையும் சௌகரியத்திலையும் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஆனால் ஆடம்பரத்தில் வந்தால் கண்டிப்பாக யோசிச்சுட்டு வாங்குங்கன்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சேனல், இந்த சேனல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சேனல் நான் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு சாதாரண மைக்கும் போதும். இது தேவை, நீடு. இல்லை ஒரு நல்ல குவாலிட்டி கேமராவும் இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான மைக்கு தேவைப்பட்டால் அது கம்ஃபர்ட்டில் நான் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பெரிய ஸ்டுடியோ, 4-5 கேமராஸ், அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், இதெல்லாம் வந்து லக்ஸரி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பொருள் வாங்கும் பொழுது இது என்னுடைய வாழ்க்கையில் இந்த 3 கேட்டகரியில் எதில் வருதுன்னு யோசித்து பார்க்கணும். முதல் 2ல் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கலாம். ஆனால் 3வதுல வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் வெயிட் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் அது கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாரு. இந்த காலத்தில் இந்த 3 கேட்டகரிலையும் வராமல் இன்னொன்று இருக்குது. அது கம்பல்சிவ் பையிங். ஒரு சிலர்னால் கடைகளுக்குள்ளே போனால் வாங்காமல் வெளியில் வர முடியாது. சும்மா யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ எடுத்து போட்டே இருப்பாங்க ஷாப்பிங் கார்ட்டில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அது எங்கே கிடக்குதுன்னே தெரியாது. அதே மாதிரி தான் அமேசான்லேயோ இல்லை வேறு எதுலேயோ இந்த ப்ராடக்ட் இந்த ஆஃபரில் இருக்குன்னா உடனே அவங்களுக்கு வாங்கி ஆகணும். அதுக்கு பேர் கம்பல்சிவ் பையிங்னு சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி கம்பல்சிவாக வாங்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அதை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். வேணா நீங்கள் அதை ஷாப்பிங் கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்க, இது கண்டிப்பாக தேவைப்படணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 நாள் அதை வாங்காதீங்க. அது ஷாப்பிங் கார்ட்லேயே இருக்கட்டும். 2 நாள் கழிச்சதுக்கு அப்புறமும் அதே எமோஷன்ஸ், அதே கம்பல்சிவ்னஸ் இருந்துச்சுன்னா அதை தாராளமாக வாங்குங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தது தினமும் டைரியில் எவ்வளோ பணம் வருது, உங்ககிட்டேருந்து எவ்வளோ பணம் போகுது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் எந்திரிச்சோன்னா முதல் வேலையாக காஃபி குடிச்சுக்கிட்டு அந்த வாரம் முழுவதும் பண்ண செலவுகளை எல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதில் எதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத சர்க்கிள் பண்ணி அடுத்த வாரம் அதை அவாய்ட் பண்ண முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட கோடிக்கணக்கான பணத்தை பிரபஞ்சம் கொடுத்தாலும் அடுத்த நாள் ஒன்றும் இல்லாமல் தான் இருப்போம் அப்படிங்கன்னு தெளிவாக சொல்கிறாரு. அடுத்தது தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரமாவது புத்தகம் படிக்கிற பழக்கத்தையோ இல்லை வேறு ஏதாவது உங்களை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜை வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணம் ஈட்டுறதில் நீங்கள் மும்முரமாக செயல்பட முடியும். தீபக் சோப்ராங்கிற ஒரு எக்ஸ்பர்ட் இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு, பணக்காரனாக வாழ்கிறதுக்கான A to Z ஸ்டெப்ஸ். இந்த புத்தகத்தில் ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் பெரிய பணக்காரனாகணும், அந்த பணத்தை வச்சு இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணணும், அந்த அன்லிமிட்டெட் வெல்த்தை சம்பாதிக்கிறதுக்கான வழி என்னன்னு கேட்குறாரு. அப்போ அந்த குரு சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்குள்ளேயும் 2 தெய்வங்கள் இருக்குது, ஒன்று சரஸ்வதி, ஒன்று லட்சுமி. நீ எந்த அளவுக்கு கல்வியை தேடி போறியோ, உன்னுடைய ஞானத்தை வளர்க்கறதுக்கான விஷயங்களில் ஈடுபடுறியோ அந்த அளவுக்கு லட்சுமிங்கிற தெய்வம் உன்னை தேடி வரும், அதாவது செல்வம் உன்னை தேடி வரும்னு சொல்கிறாரு. ஸோ தினமும் உங்களுடைய அறிவை வளர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. கடைசியாக நீங்கள் நேரத்தை எப்படியெல்லாம் செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் பொழுதுபோக்கு அம்சங்களையே வீணடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு, டைம் இஸ் ஈக்குவல் டு மணி, டைம் இஸ் ஈக்குவல் டு லைஃப். நீங்கள் நேரத்தை வீணடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் உங்களுடைய நேரத்தை பயனுள்ள விதத்துலையும் பணம் சேர்ப்பதற்கான விதங்கள்லையும் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தது உங்களுடைய ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் கூட ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுங்கள். அதாவது அன்பு. எந்த ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு தந்தாலும் அதை அன்போடு கொடுங்க. ஒரு மோசமான தரத்தில் ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணம் அன்ஹாப்பி மணின்னு சொல்கிறாரு. அதனால் தரமான ப்ராடக்ட்ஸை கொடுங்க.
ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்க முடிஞ்சா சந்தோஷமாக கம்மி பண்ணி கொடுங்க. அது லாஸ்ன்னு நினைக்காதீங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கம்மி பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பணம் பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும்னு சொல்கிறாரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் உங்களுடைய பணக்காயங்களை ஆற்றுவதற்கும் இனிவரும் நாட்களில் பணத்தை நல்ல விதத்தில் செலவழிப்பதற்கும் நன்றியுணர்வோடு இருப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். அடுத்த 2 பவர்ஃபுல்லான விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸை பார்க்கலாம். முதல் விஷுவலைசேஷன் டெக்னிக் பணமரம். இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் ராஜேஷ் வைரபாண்டியன் தன்னுடைய புத்தகத்தில் சொன்ன டெக்னிக். நீங்கள் ரொம்ப கவலையாக நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கிறீங்க. வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல. அதனால் ஒரு மரத்து கீழே உக்காந்துடுறீங்க. ஒரு பெஞ்ச் இருக்குது, அங்கே உக்காந்துடுறீங்க. அந்த உக்காந்துட்டு பணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே மேலே பார்க்குறீங்க. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை பார்க்குறீங்க. அப்போ தான் தெரியுது அந்த கிளைகளில் பணமாக தொங்குது. 500 ரூபாய் நோட்டுகளாக அந்த மரம் முழுவதும் இருக்குது. உங்களுக்கு ஒரு நிமிஷம் புரியலை இது கனவா நினைவான்னு. அதுக்கப்புறம் இது உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை பறிக்கிறீங்க. கீழே இருந்து பறிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பறிச்சிடுறீங்க. அதுக்கப்புறமும் பணம் தேவைப்படுது. அதனால் மெல்லமாக அந்த மரத்து மேலே ஏறி உங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் ஒவ்வொரு கிளைகளையும் போய் ஏறி பறிச்சுட்டு மெதுவாக கீழே வரீங்க. கையில் உங்களுக்கு தேவையான பணத்துக்கும் 10 மடங்கு அதிகமாக இப்போ பணம் இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ நன்றியுணர்வோட 2 கைகளையும் வானத்துக்கு மேலே நீட்டி இறைவா, யூனிவர்ஸ், பிரபஞ்சமே நன்றி நன்றின்னு எவ்வளோ நன்றியுணர்வோடு சொல்லுவீங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே இல்லை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தோட்டத்தில் இல்லை உங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத ஒரு பனை மரத்தை யூனிவர்ஸ் நட்டு வச்சுட்டு போயிடுச்சு. அந்த பனை மரத்தில் நீங்கள் வேணுங்கிற பணத்தை பறிக்கிறதா விஷுவலைஸ் பண்ணிகிட்டே தூங்குங்க. நீங்கள் தினமும் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டு தூங்கும் பொழுது அந்த பணத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். உங்களுடைய வாழ்க்கையில் மணி ஃப்ளோ அதிகமாகும். அடுத்தது யூனிவர்சல் ஏடிஎம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏடிஎம் சைஸில் கார்டு இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைன்னா இன்விசிபிளாக இந்த மாதிரி ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது, கோல்டன் ஏடிஎம் கார்டு இருக்கிறதா நினச்சிக்கோங்க. உங்கள் முன்னாடி ஒரு ஏடிஎம் சென்டர் இருக்குது. வெளியில் செக்யூரிட்டிக்கு பதிலாக 2 ஏஞ்சல்ஸ் நின்றுட்டுருக்காங்க. உங்களை பார்த்து சந்தோஷத்தோடு இன்வைட் பண்ணுறாங்க. நீங்களும் உள்ளே போகிறீங்க. இந்த ஏடிஎம் கார்டு எடுத்து அந்த மிஷின்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ண உடனே அது பின் நம்பர்னு கேட்குது. உங்களுக்கு இதோட பின் நம்பர் என்னன்னே தெரியல. அந்த செக்யூரிட்டிகிட்ட கேட்குறீங்க இதோட பின் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க உங்களுடைய உணர்வு நிலை தான் அந்த பின் நம்பர். நீங்கள் பாசிட்டிவான எமோஷன்ஸில் இருந்தால் அது உடனே அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்கள் நெகட்டிவ் எமோஷன்ஸில் இருந்தால் அது ரிஜெக்ட் பண்ணிடும் உங்களுடைய ஏடிஎம் கார்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களால் எந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் நன்றியுணர்வையும் ஃபீல் பண்ண முடியுதோ நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த மெஷின் முன்னாடி நிற்கும் பொழுது அதில் பாஸ்வேர்டு அக்செப்டட்னு வருது. இப்போ உங்களுக்கு தேவையான பணத்தை என்டர் பண்ண சொல்லுது. உங்களுக்கு இப்போ எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. உடனே உங்களுக்கு தேவையான பணத்தை அந்த மிஷின் கொடுக்குது. இந்த 2வது விஷுவலைசேஷன் டெக்னிக் இன்னொரு எக்ஸ்பர்ட் சொல்லி கொடுத்த மெத்தட். இந்த 2 மெத்தட்ஸையும் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவை மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் உணர முடியும். இந்த 2 விஷுவலைசேஷன் டெக்னிக் இல்லாமல் 3வது தினமும் நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு சீட்டில் உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்தோன்னே பெரிய அமௌண்ட் எழுதாதீங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுடைய ஆழ்மனம் நம்பக்கூடிய அமௌண்ட், உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய்னு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை நீங்கள் எழுதுங்க. 1 லட்சம் ரூபாய்னு எழுதிட்டு பிரபஞ்சமே இந்த பணத்தை நீ எனக்கு தந்ததற்காக நன்றி. இந்த பணம் எனக்காக காத்திருக்கிறது. நான் இந்த பணத்தை தேடுகிறேன், இந்த பணமும் என்னை தேடுகிறது. இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லிகிட்டே இந்த பேப்பரை நீங்கள் மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கலாம், இல்லை பில்லோ கடியில் வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த பேப்பரை எடுத்து கையில் வச்சு நான் விரும்புகிற இந்த பணத்தை எனக்கு கொடுத்ததற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு இதை எப்பையும் உங்களுடைய பேக்கெட்டில் வச்சுட்டே போகலாம். இந்த ஹாப்பி மணி புத்தகத்தை போலவே இன்னும் 3 பவர்ஃபுல்லான புத்தகம், பணத்தை பற்றிய புத்தகங்களை இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருக்கோம். 1 பணவாசம், 2வது காசேதான் கடவுள்,
மூன்றாவது பணம் மனம் ஞானம். இந்த 3 புத்தகங்களும் உங்களுடைய மணி ஈக்யூவை அதிகமாக்குறதுக்கும் பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு தேவையான பணத்தை பெறுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஈர்ப்பு விதி பதிவுகளுக்கு லா ஆஃப் மைண்ட் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி ஹெல்தி, பி வெல்தி. ஐ எம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன். தேங்க்யூ.